ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 5 ஸ்பூன் நெல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிற இந்த கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே எண்ணெயில் பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 கப் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி நம்ம நல்லா விட்டு இந்த கத்திரிக்காவை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பாருங்கள், 2 வெங்காயம், 2 தக்காளி, அது கூடவே 1 கப்பு தேங்காய் துருவல், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளி கரைச்சல் சேர்த்து, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து, கொஞ்சம் பெருங்காயம், அது கூட உப்பு சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பார்த்துக்கு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டால் நமக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. சுட சுட சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.